உங்களுக்கு நீங்கள் எப்படி சந்தோஷப்படுறீங்க? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து செங்கல்பட்டு நான் செப்பல் வேலை தான் செய்கிறேன். நான் செப்பல் கடை வச்சுருக்கேன். ரோட்டில் தான் உட்காந்து செப்பல் தைப்பேன். எல்லாரும் இப்படி பேசுவாங்க, என்னடா செப்பல் தைக்கிறேன், ஒரு இதுவாக கேவலமாக பேசுவாங்க. நான் போனால் கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் எப்படி சந்தோஷப்படுறீங்க? உங்கள் பொண்ணுனால நடிகர் விஜயை பார்த்துருக்கீங்க, ஒரு பொண்ணுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. அது இன்றைக்கி நான் வந்து இந்த தளபதினால் அவர் ஆரம்பித்த இந்த மாணவர்கள்லாம் என் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து அவரை பார்க்கணும், அவர் கையால் நான் வாங்கினன்றது நாளைக்கு அந்த இது வரைக்கும் அந்த இதுலேயும் இந்த ஆரம்பித்து ஒரு மாணவர்கள் ஒரு இது நான் கட்சி மூலயமா இதெல்லாம் சொல்ல யாருமே இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஒரு சொல்லி இந்த மாணவர்கள் செல்லுங்களுக்கோசம் யாருமே ஒரு பரிசு கொடுத்ததும் இல்லை. ஒரு கூட்டமாக ஒரு மாணவர் செஞ்சுதான் இல்லை. நம்ம தளபதி ஐடியாவை இது பண்ணி நல்ல சிந்தனை மாணவர்களுக்கோசம் செய்யணும், மாணவ இளைஞர்கள் படிக்கணும்னு இப்போ அந்த ஒரு ஐடியா வந்து இப்போ படிக்கணுன்ற ஆசை இல்லாதவங்க கூட நம்ம தளபதியை பார்க்கணும், நம்ம தலைவரை பார்க்கணும், இளம் செல்வம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இன்னும் படிக்கணும்னு ஒரு சிந்தனை ஒரு ஆசை. ஏழைப்பட்ட மாணவர்கள் எல்லாம் இன்னும் நடுத்தர மாணவர்கள்லேருந்து எல்லாமே நம்ம தளபதியை பார்க்கணுன்ற ஆசையில் கூட படிக்கிறாங்க. படிச்சு வேணான்னு சொல்லி பேசியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? என் பெரிய பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சுது. அதால் 3 மணிக்கே இந்த படிக்கிறோம். +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். அது என்னால் பணம் கட்ட முடியல. நீட் எழுதி மார்க் கம்மியாகி பணம் கட்ட முடியல. அதனால் வந்து பிஎஸ்சி நர்சிங் படிக்குது. நான் அதனால் இப்போ வந்து நீட்டை கேன்சல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கே என் பொண்ணு ஒரு டாக்டர். எனக்கு சின்ன பொண்ணு செவுத்துலேருந்து எழுதி வச்சுருந்து அப்போயே எம்பிபிஎஸ் தான் படிக்க 5வது வயசுலேருந்து அது எம்பிபிஎஸ் டாக்டர்னு தான் எழுதி வச்சுது. ஆனால் இன்றைக்கி இந்த முதல்வர் வந்துட்டாருன்னா, இந்த நீட்டை எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக என்ன மாதிரி ஏழைப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்கும் இது இளைஞருக்கு எல்லாருக்கும் படிப்பு டாக்டரான ஒரு எண்ணம் குழி தோண்டி புதைச்சது வந்து மேலும் வளரும். நம்ம படிக்கணும், நம்ம டாக்டர் ஆகணும் என்று நம்மளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அண்ணன் இருக்காருன்னு ஒரு தைரியம் மனசுக்குள்ளே கண்டிப்பாக வரும். சிந்தனை மூலமே வரும். தூங்கி இருந்தால் கூட அந்த தூங்கி இருந்த சிங்கத்தை எழுதி தட்டுவாங்க. அந்த மாதிரி அண்ணன் இன்றைக்கி நான் எதிர்பார்க்கல. இந்த இடத்துல என் பொண்ணு நிறுத்தணும் எதிர்பார்க்கல. இந்த இது யாருக்குமே இந்த கொடுப்பனை கிடையாது. இந்த ஒரு இது எப்படி சொல்லுதுன்னு தெரியல ஐயா. எங்கள் பாப்பா பெரியவ வந்து 12th முடிச்சு நீட் எழுதுனா. ஆனால் மார்க் வந்து ஆவரேஜ் கம்மின்றதுனால அவளுக்கு ப்ரைவேட்டில் தான் கிடச்சிது, கவர்மெண்ட்டில் கிடைக்கல. எங்களால் ஃபீஸ் கட்ட முடியலன்றதுனால நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் போட்டு பிஎஸ்சி நர்சிங் செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜ் ஜிஹெச்லேயே கிடச்சிச்சு. அது பண்ணுறா. சார் சொன்ன மாதிரி இந்த நீட்டெல்லாம் எடுத்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து எங்களை மாதிரி ஏழை பசங்களாம் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக சமமாக, இப்போ நாங்கள் எப்படி வந்து சமமாக அவர்கிட்ட நின்னமோ அதே போல் சமமாக நிற்கிறதுக்கு எங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். எங்களை மாதிரி ஏழை பசங்களாம் முன்னாடி படிக்கலாம். உங்கள் மாணவி, உங்கள் பொண்ணோட முதல் பொண்ணோட கனவு மருத்துவ கனவு பாலாக்கிடுச்சு. ஆனாலும் அவள் இப்போ நல்லா இருக்கா. ஆனால் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், நான் விட மாட்டேன், இது எனக்கு ஒரு டிகிரி இருக்கட்டும், பிஎஸ்சி நர்சிங், ஆனால் நான் எம்பிபிஎஸ் படிப்பேன், நான் எழுதுவேன், நெக்ஸ்ட்டு நீட் நான் எழுதுவேன் அப்படின்ட்டு இருக்கிற அவள். கண்டிப்பாக நீட் எடுத்துட்டாருன்னா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் பொண்ணுலாம் ஒயிட் கோட் போட்டுருவா, இவள் கருப்பு கோட்டு போட்டுருவா. எங்களுக்கு இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. எங்கள் பரம்பரையிலே எங்கள் பசங்க தான் இவ்வளோ மார்க்கு கவர்மெண்ட்டில் மெரிட்டில். அவள் பிஎஸ்சி நர்சிங் மெரிட்டில், இவள் லா காலேஜ், இவள் ஜட்ஜிக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றா, லா காலேஜ் கிடச்சிக்குது. எங்கள் பரம்பரையிலே இவங்க தான் 2 பேர் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஸ்வரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.